தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது 10 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், வானிலை ஆய்வு மையம் தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவி வருகிறது. இது காரணமாக இன்றைய தினம் கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், அதே போல நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல், அதே போல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஒரு தீவிரமடையக்கூடிய சூழல் என்பது தற்பொழுது நிலவி வருகிறது. வரக்கூடிய 17ஆம் தேதி வரையே தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவண்ணன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.